Hello everyone, welcome to Free Binance Signal. So இன்னைக்கான செகண்ட் வீடியோ இது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒரு 4 ட்ரேட்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ 30 USDலேருந்து நான் 400 USD கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நோட் பேட் இருந்தால் நோட் புக் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் ஜிபிபி யூஎஸ்டியில் நான் டிஜிட்டலில் செஞ்சுருக்கேன், ஓகே. 91% இருந்துச்சு. ஸோ நீங்கள் டிஜிட்டலில் இல்லாட்டி பைனரில் எது வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சப்டியூ, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள் 3 டைம்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவரால் வந்து செல்லர்ஸ்க்கான செல்லிங் ப்ரெஷருக்குரிய ஏரியா. எப்படி செல்லிங் ப்ரெஷருக்குரிய ஏரியா பாருங்கள். இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க, கண்டினியூஸ் செல்லர் பாருங்கள், செல்லர்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் கன்சல்டேஷன் அந்த மாதிரி வந்திருக்கு, புரியுதுங்களா? லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாம் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செல்லர்ஸ்க்கான ஏரியா, ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராங்கான ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கோம், புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் ஜிபிபி யூஎஸ்டியில் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்குள்ள என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸான ட்ரேடிங் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு இங்கே பாருங்கள். இப்படி பார்க்குறப்போ எத்தனை டைம்ஸ் வந்து இந்த மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு, 1 2 3 and 4 5th டைம். ஒரு மார்க்கெட் 5th டைம் வரைக்கும் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம புட் ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஈஸியான விஷயம் இதெல்லாம். வந்து நார்மலாக ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிக்கும் உள்ள யூஸ் பண்ணுற மார்க்கெட்டில் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா? அண்ட் யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டியில் நம்ம புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேஜராக எங்கே நீங்கள் மேஜராக பாருங்கள், டவுன் டைரெக்ஷன் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அப் டைரெக்ஷன் எகெயின் வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. லைக் அது எப்படின்னு வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி. ஸோ இப்படி வந்துட்டு இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் போயிட்டு எகெயின் மார்க்கெட்டிங் வரும். இதுதான் இதுக்கான சீனரியோ, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எதுக்காக புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஓகே, எங்கேருந்து பையஸ் வந்திருக்காங்க, இதுதான் பையஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பையஸ் எப்படி போயிருக்காங்க, இந்த மாதிரி போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக வராங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, கேப் ஃபில் பண்ண இங்கே வரைக்கும் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க, இந்த இடத்து வரைக்கும் வருவாங்க, ஓகே. ஸோ இந்த இடத்துல கேப் ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஐடி, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேட் யூஎஸ்டியில் கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதே சேம் டைம் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இது பையஸ்க்கான இடம், ஓகேவா? இது பையஸ்க்கான இடம், இது செல்லர்ஸ், பையஸ், செல்லர்ஸ் அண்ட் பையஸ் அண்ட் எகெயின் செல்லர்ஸ். ஸோ இதே ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ பையஸ்க்கான என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் யூஎஸ்டியில் ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, அதே அப் டவுன் மூவ் தான் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி போகுது, அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கு, லைக். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் ரெஸ்பெக்ட் பண்ணுறனால நம்ம இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஈஸி, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது ஒரு நல்ல ஸ்ட்ராங் மூமெண்ட்டத்தை ஒரு கேண்டலால் ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் அதோட என்ட்ரி பாயிண்ட்டும் அது எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள், அதே இடத்துல சேமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் டவுன் டைரெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மெனி டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ரீட்ரெஸ்மெண்ட் வந்திருக்கு அண்ட் 1 ரீட்ரெஸ்மெண்ட் கேண்டில் வந்திருக்கு. பட் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 2க்கு மேலே கேண்டில்ஸ் இந்த இடத்துல வராதனால ஸோ இன்னும் பையஸ்க்கான ஒரு இன்டிமேஷன் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஜிபிபி யூஎஸ்டியில் ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல பிரதர், இந்த மாதிரி வீக்கான கேண்டில்ஸ்க்கு அப்புறம் வந்து பையஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பொசிஷனை பொறுத்து. இப்போ நீங்கள் ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட் ஏரியாவோனா அது வேறு விஷயம்.
மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் அது வந்து இன்டிமேட் பண்ணணும். இப்போ பையர்ஸ் வர போகிறாங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறது பாருங்கள், இந்த பை கேண்டில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தானே பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 கேண்டில்ஸ் கிட்டத்தட்ட ஒரே வீக்காக லெவல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக அது கண்டினியூஷன் சைனாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரூல், ஓகேங்களா. யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ கால் ஆப்ஷனாக இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மார்ஜினல் வச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் விட்டுருங்க 7 8. ஸோ 8 கேண்டிலுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் 2 கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கேண்டில். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கேண்டில் மாதிரியே எகெயின் 2 எக்ஸ்ட்ரா கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது கொஞ்சம் வீக்கான கேண்டிலாக வரும். ஸோ இது ஒரு தியரி. ஸோ நான் இது வந்து என்னோட கிளாஸஸில் நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் மார்ஜினல் சேஃப்டி வச்சு கொடுத்துருக்கேன். அந்த கேண்டில் வீக்காக வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி. அண்ட் GBP/USD. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, கண்டினியூஷன் சைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா தெரியும், டிஸ்டன்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. நான் அந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட கிளாஸஸில் ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்குறதுனால எந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் மார்க்கெட் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஆகும், எந்த இடம் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகாது, இந்த இடத்துல வந்து கண்டினியூஷன் ஆகாமல் ஒரு சைட்வேஸில் போகும் அப்படின்ற தியரியெல்லாம் என்னோட கிளாஸஸில் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் என்னோட கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.